ஹாய் காய்ஸ், நான் திரும்ப welcome to Rapidia. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளாஸ் 10 சிபிஎஸ்சியில் பயாலஜி சாப்டர் 5, அதாவது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ப்ராசஸஸ் சாப்டரில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹார்ட்டை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட பிளட்டு வந்து எப்படிலாம் சர்க்குலேட் ஆகுதுங்கிறத பற்றி வந்து நம்ம பார்க்கலாம். The separation of the right side and the left side of the heart is useful to keep oxygenated and deoxygenated blood from mixing. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட்டை வந்து ரெண்டாக பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டாக பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஆட்ரியம் இருக்கும், அதுவே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆட்ரியம் இருக்கும், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்கும், ரைட் வென்ட்ரிக்கல் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கலும் ரைட் ஆட்ரியமும் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேயும், லெஃப்ட் வென்ட்ரிக்கலும் லெஃப்ட் ஆட்ரியமும் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் இருக்கும். ஸோ ஒன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் இருக்கும், இன்னொன்றில் டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக தான் வச்சுருக்காங்க. ஸோ இது ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃபிஷியண்ட்டான வந்து ஒரு ஆக்சிஜன் சப்ளை நடக்கும். ஏன்னா சில இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சேம்பர்ஸ் மட்டும் இருக்குன்னா அப்படியே ஆக்சிஜன் இந்த பக்கமாக போய் அப்படியே டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டீஆக்சிஜனேட் பிளட்டோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து மிக்ஸ் ஆகும். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி கன்சப்ஷன் கம்மியாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக இருக்கும். ஆனால் மேமல்ஸ், ஹியூமன்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ், இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளான்ட் வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா அது சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்கும், அதுக்கு எனர்ஜி கன்சம்ஷன் அதிகமாக இருக்காது. ஸோ அதுவே ஹியூமன்ஸாக இருந்தால் அவங்க நடக்கணும், மூமெண்ட்டுங்கிற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து இந்த மாதிரி லிவிங் கிரியேச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தேவை அதிகமாக இருக்கும். அதுவும் மேமல்ஸுக்கும் பேர்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். This is useful in animals that have high energy needs, such as birds and mammals, which constantly use energy to maintain their body temperature. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளட்டை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஹாட் பிளட்டட், கோல்ட் பிளட்டட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபிஷ்ஷுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் வித்தியாசம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 சேம்பர் ஹார்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து எப்போவுமே ஹையாக இருக்கும். அதே ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கும், ஏன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 சேம்பர் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. In animals that do not use energy for this purpose, the body temperature depends on the temperature in the environment. Such animals like amphibians or reptiles may have 3-chambered hearts and tolerate some mixing of oxygenated blood and deoxygenated blood streams. Fishes, on the other hand, have only 2 chambers to their heart, and the blood is pumped to the gills in oxygenated air and passes directly to the rest of the body. Thus, blood goes only once through the heart in the fish during the one cycle of passes through the body. On the other hand, it goes through the heart twice during each cycle in other vertebrates. This is known as double circulation. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தேவைப்படாது. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆம்பிபியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே தண்ணிக்கு மேலேயே இருக்க முடியும், தண்ணி கீழே இருக்க முடியும். இல்லைனா ரெப்டைல்ஸ், எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரொக்கடைலையும் லிசார்டையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஸோ ரெப்டைல் பக்கம்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்துடும், பல்லியும் வந்துடும், ஸ்னேக்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெப்டைல்குள்ளே வந்துடும். ஆம்பிபியன்ஸ்னு சொல்லலாம், நம்ம க்ரொக்கடைல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 3 சேம்பர்ட் ஹார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் கொஞ்சம் வந்து கலந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்க முடியும். ஆனால் ஃபிஷ்ஷஸுக்குன்னு பார்த்தா 2 சேம்பர் தான், ஒன்று போகும், இன்னொன்று வரும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் மிக்ஸாக தான் இருக்கும். அப்படியே கில்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா போகும், கில்ஸ்லேருந்து ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிளட் வந்து திரும்ப போகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம் மட்டும் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷில் போகும். அதுவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ட்வைஸாக 2 தடவை வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டு வரும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டபுள் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. இது மோஸ்ட் வெர்டிபிரேட்ஸ். ஸோ வெர்டிபிரேட்ஸ்னால் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வெர்டிபிரேட்ஸ்னு சொன்னோன்னா நமக்கு வந்து முதுகுத்தண்டு இருக்கும். ஸோ முதுகுத்தண்டு இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிபிரேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வெர்டிபிரல் காலம்னு ஒன்று இருக்கும். ஸோ மேமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிபிரேட்ஸ் இருக்கும். ஸோ வெர்டிபிரேட்னு ஒன்று கிடையாது, ஸ்பைனல் கார்டு இருக்குது. ஸோ அந்த ஸ்பைனல் கார்டு முதுகு பின்னாடி இருக்கிற அந்த எலும்பு தான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட்னு சொல்லுவாங்க. ஸோ வெர்டிபிரல் காலம் இருக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட்னு சொல்லுவாங்க. இப்போது த டியூப்ஸ், பிளட் வெசல்ஸ். ஸோ பிளட் வெசல்ஸ்னால் என்ன? த ஆர்டரிஸ் ஆர் த வெசல்ஸ் which carry blood away from the heart due to various organs of the body. Since the blood emerges from the heart under high pressure, these arteries have thick elastic walls. Veins collect the blood from different organs and bring it back to the heart. They do not need any thick walls because the blood is no longer under pressure. Instead, they have walls that ensure that blood flows only in one direction. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட் வெசல்ஸ்னு சொல்கிறப்போ 2 டைப் ஆஃப் பிளட் வெசல்ஸ் இருக்குது. ஒன்று ஆர்டரிஸ், இன்னொன்று வெயின். ஸோ ஆர்டரிஸ், வெயின், இது இம்பார்ட்டண்டான ஒரு டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆர்டரிஸுக்கு வந்து ரொம்ப வந்து திக்காக இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா திக்காகவும் எலாஸ்டிக்காகவும் வால்ஸ் வந்து இருக்கும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா
இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து பம்ப் பண்ணியிருக்கு. இந்த ஆர்டரிஸ் என்ன பண்ணுன்னா, இது வந்து நான் சொல்லிக்கிறேன் முதல்ல. ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து எல்லா ஆர்கானுக்கும் எடுத்துக்கிட்டு போகும். ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து அது ஆர்கான்ஸுக்கெல்லாம் எடுத்துக்கின்னு போகிறப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அதான பம்ப் பண்ணி அனுப்பும். ஸோ அதனால் அந்த இடத்துல ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அது எல்லா ஆர்கானுக்கும் போய் ரீச் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகும். அதுவே வெயின்ஸ்னு பார்த்தோன்னா அது வந்து யூஸ் ஆன அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ அப்படிங்கிற பார்க்குறப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பேக் ஃப்ளோ ஆகக்கூடாது. அதனால் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வால்வ்ஸ் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைரெக்ஷனில் தான் போக முடியும். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா வர்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஏன் இது ஆர்டரிஸில் இல்லைனா, ஆர்டரிஸ் வந்து ஹை ப்ரெஷரில் இருக்கிறதுனால திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வராது. ஆனால் இந்த இடத்துல ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால வால்வ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரீச்சிங் அண்ட் ஆர்கன் ஆர் டிஷ்யூ த ஆர்டரி டிவைட்ஸ் இன்டு ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர் வெசல்ஸ் டு பிரிங் த பிளட் இன் கான்டாக்ட் வித் ஆல் இண்டிவிஜுவல் செல்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரிங்கிறது ஒரு சின்ன பைப்பாக போகும். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பைப்புக்கும் போய் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண முடியாதுனால சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டிவிஜுவல் செல்லோட வந்து பார்த்தீங்கன்னா இது கான்டாக்டுக்கு போகும் இந்த பிளட். த ஸ்மாலஸ்ட் வெசல் ஹேவ்ஸ் வால்ஸ் விச் ஆர் ஓவர் 1 cell thick and called capillaries. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரிஸ் வந்து எவ்வளோ சின்னதாக மாறும்னா, அந்த பிளட் வெசல்ஸ் வந்து எவ்வளோ சின்னதாக இருக்கும்னா அதோட திக்னஸ் வந்து வெறும் 1 cell திக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்தளவுக்கு சின்னதாக மாறும். ஸோ கண்ணி கட்டின ஒரு வெயின் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சின்னதாக மாறும்னா வெறும் நம்ம வந்து 1 cell திக்காக இருக்கிற கேபிலரிஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வருது. இதை வந்து கேபிலரிஸ்னு சொல்லுவாங்க இந்த பிளட் வெசல்ஸை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். Exchange of material between the blood and surrounding cells takes over this thin wall. The capillaries then join together to form veins that convey the blood away from the organ or tissue. அடுத்து இந்த கேபிலரிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெயினாக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகும். ஸோ இது என்ன வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிகர் 5.11 அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபிகர் 5.11 வந்து பார்த்திங்கன்னா 92 பேஜ் நம்ம 92 வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரி வந்து நமக்கு வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகி அது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வெயினாக மாறும். ஸோ ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரிஸ், அதுவே ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயின். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பை பிளேட்லெட்ஸ். ஸோ பிளேட்லெட்ஸ் என்ன பண்ணுங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். What happens if this system or tubes develop a leak? Think about a situation when we are injured and start bleeding. Naturally, the loss of blood from the stream has to be minimized. In addition, leakage would lead to a loss of pressure, which would reduce the efficiency of the pumping system. To avoid this, the blood has platelet cells, which circulate around the body and plug these leaks by helping to clot the blood at these points of injury. ஸோ என்றைக்காவது வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டுச்சுன்னா ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes to 30 minutes வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ காயம் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புரியும். ஆனால் ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வராது. ஸோ இது ஏன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு புரியாது. ஏன் வந்து நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஸோ ரத்தம் வர மாதிரி காயமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து அது வெளியே வர வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வெளியே வர்றப்போ என்ன ஆகும்னா ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக ஆரம்பிச்சு இந்த பம்பிங் சிஸ்டமோட எஃபிஷியன்சி வந்து ரொம்ப கம்மியாகிடும். எல்லா இடத்துக்கும் பிளட்டு சரியாக போகாது, ஒரு பெரிய இஷ்யூவாக மாறும். அதனால் இந்த பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா நிற்கணும். ஸோ அது வந்து நிற்கணும்னா அந்த இடத்துல பிளட்டு கிளாட் ஆகணும். ஸோ அதாவது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு வந்து அடைக்கணும் யாராவது வச்சு. ஸோ அந்த இடத்துல எதையும் வச்சு அடைக்க முடியலன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல இருக்கிற ஒரே ஒரு விஷயம் பிளட்டு. ஸோ அந்த பிளட்டே வந்து பார்த்திங்கன்னா அடைக்கிற மாதிரி மாற்றினா ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்லெட்ஸோட வேலை. பிளேட்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டில் நார்மலாகவே இருக்கும். ஸோ நமக்கு பிளட்டுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்பிசி நமக்கு வந்து காமிக்கிற மாதிரி அப்படியே டிஸ்காக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லணும்னா பிளாஸ்மான்னு ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா லிக்விட். ஸோ அந்த லிக்விடில் ஆர்பிசி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதான் இந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இதான் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ரெட் கலர் தெரியுது. அதோட வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பிளட் செல்ஸும் இருக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியோட டிஃபென்ஸ் மெக்கானிசம்ங்கிற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் ஏதாவது பேத்தோஜன்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து இதை அட்டாக் பண்ணும். அதுவே நமக்கு இன்னொன்று இருக்குது, அதான் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்லெட்ஸ். ஸோ இந்த பிளேட்லெட்ஸ் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏதாவது காயம் இருக்குன்னா அந்த மாதிரி இடத்துல போய் பிளட்டை வந்து கிளாட் பண்ணிடும். ஸோ இந்தமாதிரி கிளாட் பண்ணுறப்போ ஸோ கிளாட்னா ஒன்றும் கிடையாது, கட்டி பையாக வந்து பார்க்கணும் ஆக்கிடும். ஸோ அதனால் ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா வெளியேறாமல் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹீல் ஆகி அது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து அந்த இடம் வந்து ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்லெட்ஸோட வேலை. ஸோ இப்போ ஃபைனலாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லிம்ஃப். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் ஃப்ளூயிட். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூன்னு தான் சொல்லுவாங்களே. இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இதுவும் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லிம்ஃப் இல்லைனா டிஷ்யூ ஃப்ளூயிட்னு கூப்பிடுவாங்க. ஸோ த்ரூ த ப்ரோஸ் ப்ரெசென்ட் இன் த வால்ஸ் ஆஃப் கேபிலரிஸ். ஸோ கேபிலரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 cell thick
ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரிஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து சில பிளாஸ்மா வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகிடும். இப்போ பெரிய பைப்பாக இருக்குன்னா அந்த பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தண்ணி வந்து வெளியே போக முடியாது. இப்போ அந்த தண்ணி அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பே இருக்குது. ரொம்ப மெலிசாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா போயிடும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பைப்பு வந்து நிறைய நம்ம ஓட்டையாக வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறோம். ஸோ ஒரு பைப் வந்து நிறைய பீசஸ் ஆஃப் பாட்டிலை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டி செய்கிறோன்னு பார்க்குறப்போ அந்த இடத்துல நிறைய ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸ் வழியாக கண்டிப்பாக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகும். இப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியிலேருந்து வெளியே போகிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன கிடைக்கும்னா பிளாஸ்மா வந்து வெளியே போகும், ப்ரோட்டீன், பிளட் செல்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய் டிஷ்யூ ஃப்ளூயிட் இல்லைனா லிம்ஃபாக மாறும். இந்த மாதிரி வந்து போர்ஸ் வழியாக வெளியே போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிம்ஃப். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மா மாதிரி தான் இருக்கும், சிமிலராக தான் இருக்கும், ஆனால் கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு ஆர்பிசி இல்லைங்கிறதுனால இது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி லெஸ் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ இது வந்து லிம்ஃபேட்டிக் கேபிலரிஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா ட்ரெயினாக மாறும். அதாவது லிம்ஃபேட்டிக் கேபிலரிஸாக மாறி இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வெயினாக வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லிம்ஃபோட வேலை. ஸோ லிம்ஃப் வந்து என்ன கேரி பண்ணணும்னா டைஜஸ்டட் அண்ட் அப்சர்வ்டு ஃபேட் ஃப்ரம் இன்டெஸ்டைன் அண்ட் ட்ரெயின்ஸ் எக்ஸஸ் ஃப்ளூயிட் ஃப்ரம் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஸ்பேஸ் பேக் இன்டு த பிளட். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டட் அண்ட் அப்சர்வ்டு ஃபேட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்டெஸ்டைன்லேருந்து எடுத்துக்கிட்டு போகும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா லிம்ஃபோட வேலை. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற டாபிக்னால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் வரும். ஸோ அதை முடிச்சக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்க்ரீஷனுங்கிற ஒரு டாபிக் மட்டும்தான் இருக்கும். ஸோ எக்ஸ்க்ரீஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹியூமன் பீயிங்ஸ் தான் கொஞ்சம் லாங்காக வரும். அதை விட்டால் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸுக்கு ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். ஸோ இந்த வீடியோ முடிச்சக்கப்புறம் அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ஸோட டிரான்ஸ்போர்ட்டேஷனுமே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் எக்ஸ்க்ரீஷனுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி வீடியோவை பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.